நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். கர்நாடக மாநிலம் உத்தரகன்னடா மாவட்டம் கார்வார் கொன்னாவரின் கொண்ட குழி கிராமத்தில் கர்ப்பிணி பசுவை கொன்று வயிற்றில் இருந்த கன்றை வெளியே வீசிவிட்டு இறைச்சியை திருடி செல்லப்பட்டது. இச்சம்பவம் மாநிலம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது சம்பந்தமாக 46 நாட்களுக்கு பிறகு வாசிம், முஜாமின் இருவரை போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு. ஆட்சியருக்கு எதிராக திரும்பிய போராட்டம். திண்டுக்கல் பித்தளைப்பட்டி பிரிவில் மேம்பாலம் அமைக்க கோரி 10க்கும் மேற்பட்ட ஊர் மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வருகை. மனு வாங்க வராமல் காக்க வைத்த ஆட்சியரை கண்டித்து கிராம மக்கள் முற்றுகை போராட்டம். திண்டுக்கல் ஆட்சியர் வரும் வரை காத்திருப்பு போராட்டம் நடத்த முடிவு. திருப்பூர் மாவட்டம் ஷாம்லாபுரத்தில் உள்ள தொடக்கப்பள்ளியில் சுமார் 1,50,000 ரூபாய் செலவழித்து கட்டிய கட்டிடம் 11/12 2 நாட்கள் பெய்த மழையில் ஓதம் ஏற்பட்டுள்ளன. அங்கு படிக்கின்ற பள்ளி குழந்தைகள் மிகவும் சிரமப்படுகின்றன. பெற்றோர்கள் ஆசிரியர்களிடம் வருத்தத்துடன் கூறினர். இதை பள்ளி நிர்வாக அரசாங்க அதிகாரிகளும் சரிபார்க்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கூறினர். கார் வாங்குபவர் காரை பதிவு செய்யும் போது அதற்கான பார்க்கிங் இடம் தனது வீட்டிலோ அல்லது தனியார் இடத்திலோ இருப்பதை உறுதி செய்து அதற்கான சான்று இணைப்பை கட்டாயமாக்குமாறு தமிழக அரசுக்கு போக்குவரத்து ஆணையம் பரிந்துரை என தகவல். அதனால் சென்னை மாநகராட்சியில் கார் நிறுத்த இடமிருந்தால் மட்டுமே கார் வாங்கும் வகையில் புதிய விதிமுறை விரைவில் அமலுக்கு வருகிறது. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆவேசம். எங்கள் உயிரே போனாலும் அடிபணிய மாட்டோம். உரிமைகள் பறிப்போவதையும் தமிழகத்தை கொச்சைப்படுத்துவதையும் பார்த்து பதவி சுகத்திற்காக மத்திய அரசிடம் அடங்கி போக மாட்டோம் என நேற்று முதல்வர் ஆவேசமாக பேசினார். சிலை கடத்தல் மன்னன் தீனதயாளனுக்கு உதவியதாக சிபிஐ பதிந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் தனி நீதிபதி எஃப்ஐஆர் பதிந்ததில் குற்றச்சாட்டுகள் பொருந்தும் வகையில் இல்லை, எனவே விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்கலாம் என கருதுவதாக அதிருப்தியை தெரிவித்துள்ளார். நம் இந்திய நாட்டுக்கும் மொரீஷியஸ் நாட்டுக்கும் இடையே 8 ஒப்பந்தங்கள் பிரதமர் மோடி முன்னிலையில் நேற்று கையெழுத்தாகியது. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான மொரீஷியஸ் நாட்டின் சுதந்திர தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. சிறப்பு விருந்தினராக 2 நாள் மோடி பங்கேற்றார். நம் நாட்டு அதிபர் தரம் கோகுல், பிரதமர் நவீன் சந்திர ராம்கூலம் இருவரின் கைகளை பிரதமர் மோடி பிடித்து பேசினார். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.